ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி. செல்வ வளத்தை வாரி வழங்கும், கேட்டதை கேட்டபடி கொடுக்கும், வெள்ளிக்கிழமையில் வருவதனால் விஷ்ணுவின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, விரதம் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் அந்த நாளில் செய்ய வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், அதனுடைய பலன்கள் என்ன, இதை பற்றிய தெளிவான தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரே ஒரு இலையை கையில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணாலே நீங்கள் எந்த வரம் கேட்கின்றீர்களோ அது கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று கிடைக்கும். தவறாமல் இதை நீங்கள் செய்து பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். முக்கியமான ஏகாதசி திதிகளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத பலன்களும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்வு நிறைய கோவில்களில் நடைபெறும். இந்த வழிபாட்டு முறையை எந்த நேரத்தில் செய்வது, இதையும் பார்க்கலாம். 2025 ஆண்டில் இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்ற 10ஆம் தேதி வருகின்றது. ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்துட்டு அதற்குண்டான நேரத்தையும் பலன்களையும் செய்யக்கூடியவை பற்றியும் பார்த்துடலாம். முக்கியமாக சொல்லக்கூடிய மந்திரங்கள், கையில் வைத்து வேண்டக்கூடிய ஒரு இலை. எல்லா விதமான விரதங்களிலும் மிகவும் உயர்வான ஒரு விரதம்னா அது இந்த ஏகாதசி விரதம் தான். பெருமாளின் அருளை பெறுவதற்கு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படின்றது ஏகாதசி திதியில் துவங்குது, துவாதசி திதியில் நிறைவு பெறுது. பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமில்லை, வாழும்போதே அளவில்லாத பல நன்மைகளை நமக்கு தரணும் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தன்று சரியான வழிபாட்டு முறையை பண்ணணும். துன்பம் தீர்வதற்கு, வெற்றி கிடைப்பதற்கு, செல்வம் சேருவதற்கு, நோய்கள் நீங்குவதற்கு, என்ன குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கோ அதை அனைத்தும் நீங்கள் தீருவதற்கு இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிங்க. வைகுண்ட ஏகாதசி என்ன சிறப்பு அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா திதிகளில் 11ஆவது திதியாக வரக்கூடியது தான் இந்த ஏகாதசி. வளர்பிறை மற்றும் தேய்பிறை அப்படின்னு மாதத்திற்கு 2 முறை இந்த திதி வரும். வருடத்திற்கு 24லிருந்து 25 ஏகாதசிகள் வரும். இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்தால், பெருமாளை வழிபாடு பட்டால், மனதார வழிபாடு பட்டால் இந்த வருடம் முழுவதும் ஏகாதசியில் விரதம் இருந்த பலனை இது பெற்றுத்தரும். பெருமாளுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். இந்த மார்கழி மாத ஏகாதசி தான். சரி, மார்கழி மாத வளர்பிறையில், அதாவது அமாவாசையான ஹனுமன் ஜெயந்திக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 11ஆவது நாள் வைகுண்ட ஏகாதசியை நம்ம கொண்டாடுறோம். ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடியது ஏகாதசியாக இந்த மார்கழி ஏகாதசி இருக்கின்றது. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் இந்த மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து கண் விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக நீங்கள் பெருமாளை தரிசித்தா மோட்சத்திற்கும் செல்வத்திற்கும் வழி பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஜனவரி மாதம் 2025 எந்த நேரத்தில் ஏகாதசி துவங்குகின்றது, முடிவடைகின்றது, விரதம் எப்பொழுது இருக்க வேண்டும், இதை பார்த்துடலாம். ஒரு வருடத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறது தான் ரொம்பவும் விசேஷங்க. வருடத்தினுடைய முதல் மற்றும் கடைசி ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசியை நம்ம எடுத்துக்கலாம். பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இது முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 இந்த ஏகாதசி திதி துவங்கி விடுகின்றது. அதாவது வியாழக்கிழமை மதிய நேரம் 12:04 இந்த ஏகாதசி திதி துவங்கி விடுகின்றது. ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரைக்கும் இருக்குது இந்த ஏகாதசி திதி. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது. ரொம்பவும் விசேஷம். இது வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புத ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம். வைகுண்ட ஏகாதசியில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை காய்கறிகளை சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வியாழக்கிழமை மதிய நேரத்திலிருந்தே விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம்.
மாலை நேரம் பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை காலை நேரம் சொர்க்கவாசல் திறக்கப்படும். 10ஆம் தேதி காலை நேரம் கோவில்களில் ஒவ்வொரு கோவில்கள்லையும் நேரங்கள் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். காலையில் சில கோவில்களில் 3 மணி, சில கோவில்களில் 4 மணி. உங்களுடைய ஊருக்கு நீங்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த நேரத்தில் காலையில் இந்த பரமபதல் வாசல் திறக்கின்றது அப்படின்றத பார்த்து நீங்கள் அங்கே போயிட்டு தரிசனம் செய்துட்டு வரலாம். விரதத்தை காலையில் நீங்கள் துவாதசி அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து விரதத்தை முடிச்சுடுங்க. உணவு, உடை இந்த மாதிரி பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்குங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும், மோட்சத்தை பெற முடியும். இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னா, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்க. முக்கியமாக கையில் ஒரு இலையை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ண சொன்னேன். அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு விஷ்ணு பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிற்கே வந்து காட்சி கொடுப்பார். அது எந்த ஒரு இலை அப்படின்னா, துளசி இலைகளை எடுத்துக்கோங்க. இந்த துளசி இலைகளை நீங்கள் கையில் வைத்து கொண்டு வலது கையில் உள்ளங்கையில் வைத்துக்கோங்க. வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செல்வ வளம் பெருகணும், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வருகின்றது, அதனால் நமக்கு மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கணும்ல. அதனால் தவறாமல் துளசி இலைகளை கையில் வைத்து கொள்ளுங்கள். இப்படி வைத்துக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது விஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமி அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தவறாமல் அனைவரும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளை தரிசனம் செய்து இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்களுடைய அனைவரின் மீதும் பட வேண்டும். இந்த துளசி இலைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறமா இதனுடன் ₹1 நாணயம் சேர்த்து வைத்து பணம் வைக்கின்ற இடத்துல வச்சுருங்க. இப்படி நீங்கள் வைத்தீங்கன்னா இது உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தும், பணவரவை அதிகப்படுத்தும். கோவிலுக்கு செல்லும் பொழுது துளசி இலைகளை அன்றைய தினம் வாங்கி கொண்டு போங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது அவருக்கு துளசி இலைகள் மாலைகள் வாங்கி கொண்டு போங்க. இதுவும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.